அமெரிக்கா வந்ததிலிருந்து செர்ரி பிக் போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எங்களுக்கு செர்ரி பிக் என்றால் என்னவென்று தெரியவில்லை. அதன் பின் தான் சொன்னார்கள், செர்ரி பழங்கள் காய்க்கக்கூடிய மரங்கள் அமெரிக்காவில் நிறைய பயிரிடுகிறார்கள். அங்கு நேரடியாக நாம் சென்று அந்த பழங்களை பறித்து சாப்பிடுவது மட்டும் அல்லாமல், சாப்பிட்டு முடித்து நமக்கு தேவைக்கு மேல் உள்ள பழங்களை அங்கே நாமே பறித்து விலை கொடுத்து வாங்கி கொள்ளலாம் என்று கூறினார்கள். இது மிகவும் புதுமையாக இருந்தது. சரி என்று நாங்களும் அந்த செர்ரி பிடுங்கக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொண்டு பறிப்பதற்காக கிளம்பிவிட்டோம். விழா என்றால் அதாவது ஊரெல்லாம் திரண்டு ஒரு சில நாட்களில் மட்டும் இந்த தோட்டங்கள் திறக்கப்பட்டிருக்கும். பொதுமக்கள் வருகைக்கு. மற்ற நாட்களில் தோட்டங்களுக்குள் நாம் செல்ல முடியாது. அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த நாட்களில் மட்டும் நமக்கு அனுமதி உண்டு. ஆனால் அனுமதி கொடுத்தாலும் அங்கு தோட்டத்திற்கு செல்வதற்கு தலைக்கு ஒரு கட்டணமாக வசூல் செய்து அவர்கள் அங்கு நம்மை அனுமதிக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் நேரடியாக மரங்களிலேயே நம் கைக்கு எட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மரங்களில் பழங்களை பறித்து அங்கேயே வேண்டிய அளவு சாப்பிட்டு அதனுடைய சுவையும் தெரிந்து அதற்கேற்ப ஒவ்வொரு மரத்திலும் சற்று சுவை மாறுபட்டு கூட இருக்கும். எனவே எந்த சுவை நமக்கு மிகவும் பிடித்திருக்கிறதோ அந்த சுவையான செர்ரி பழங்களை நாம் பறித்து சாப்பிடுவது மட்டுமில்லாமல் வீட்டிற்கும் கொண்டு வரலாம் என்று அங்கே உள்ளதால் அதற்கு நாம் நுழையும் பொழுதே நம் கையிலே ஒரு பெரிய பிளாஸ்டிக் பை கொடுத்து விடுகிறார்கள். அந்த பையிலே வேண்டிய அளவுக்கு பறித்து வைத்து கொள்ளலாம். அதுவே பத்தாது என்றாலும் வேறு அடிஷ்னலாகவும் பை வைத்து பறித்து கொள்ளலாம். இங்கே பாருங்கள், நாம் ஊரில் நாவல் பழம் போல், ஏன் நாவல் பழம் மாதிரியே எனக்கு என்னமோ நாவல் பழமாகவே தெரிந்தது. அந்தளவுக்கு, ஆனால் கொட்டை பெரிதாக இல்லாமல் மிகவும் சின்ன அளவுக்கு கொட்டை உள்ள அந்த பழமாக இருந்தது. ஏனென்றால் செர்ரியினுடைய நாம் பார்த்திருக்கக்கூடிய செர்ரி இதய வடிவத்திலும் மேலும் அது ஒரு இளம் சிவப்பு நிறத்திலும் இருக்கும். ஆனால் நாங்கள் நுழைந்தவுடன் எங்கள் கண்ணில் பட்ட இந்த செர்ரி பழங்கள் பூராமே கருஞ்சிவப்பாக இருந்தது. கருஞ்சிவப்பிலும் இளம் சிவப்பிலும் 2 விதமான பழங்கள் உள்ளது என்று கூறினார்கள். இது உடல் நலத்திற்கும் மிகவும் உகந்தது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் அதனுடைய உருவ அமைப்பே உற்று பார்த்தோம் என்றால் நாம் ஒரு இருதயத்தை, நமது ஹார்ட்டை பார்ப்பது போலவே அதனுடைய அமைப்பு அந்த அளவுக்கு அந்த தோற்றத்தை ஒத்து இருக்கும். அது மட்டுமல்லாமல்
சாதாரணமாக மலச்சிக்கலுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாகவும், மலச்சிக்கல் எதுவும் இருந்தாலும் இந்த பழங்கள் 5 முதல் ஒரு 10 பழங்கள் சாப்பிட்டால் சிறப்பாக எந்த விதமான குறையும் இல்லாமல் மலச்சிக்கலை தவிர்க்கும். மேலும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஏன் மூளை பாதிப்புகளுக்குமே, மூளை நரம்பு மண்டலம் முதலிய பகுதிகளுக்குமே இது மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகின்றது. மேலும் இனிப்பும் புளிப்பும் கலந்த 2 சுவைகளும் மிகுதியாக இருக்கும். சில பழங்கள் நன்கு இனிக்கக்கூடியதாகவும், சில பழங்கள் புளிப்பு மிக்கதாகவும், சிலது பழுப்பதற்கு முன்பு புளிப்பு கூடுதலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பழங்கள் சரி பழங்களை சிலது சுருக்கமாக சுருங்கி இருந்தன. அந்த பழங்கள் மிகவும் இனிப்பாகவும், அதாவது நாவல் பழம் போல பளபள என்று இருக்கக்கூடிய பழங்களை விட கொஞ்சம் சுருக்கங்கள் அதிகம் உள்ள கொஞ்சம் முந்திய பழங்கள் அதனுடைய நீர் சத்தை குறைத்ததனாலோ என்னவோ மிகவும் இனிப்பாக காணப்பட்டது. இதை மற்றும் தமிழில் இந்த செர்ரி பழத்தை எல்லோரும் செர்ரி என்று தான் சொல்கிறார்கள் இல்லையே, அதற்கு தமிழில் தனியாக இதற்கு பெயர் இல்லை. இருந்தாலும் சிலர் அதை சீமை இலந்தை பழம் என்று நமது இலந்தை பழத்தை ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். இது உடல் நலத்திற்கு உகந்தது என்று கூறினோம் என்றால், அதுபோல் உடல் எடையை குறைப்பதற்கும், நமது உடல் எடையை குறைப்பதற்கும் இது உறுதுணையாக உள்ளது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது பொதுவாகவே உடல் நலத்திற்கு உகந்தது என்று சொன்னது எதை கொண்டு என்றால், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள நல்ல பழம் இது. தினசரி சாப்பிட்டு வந்தாலே பெரும்பாலும் நோய்களே அண்டாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் உள்ள ஒரு சிறந்த பழம் என்று கூறுகிறார்கள். இது பொதுவாகவே குளிர் பிரதேசங்கள் தான் அதிகமாக இந்த செர்ரி பழங்கள் காய்க்கின்றன என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த விட்டமின் B3 அதிகமாக B3 விட்டமினும் இருப்பதால் தோலுக்கும் தோலுடைய பராமரிப்புக்கும் சிறந்தது என்றும், கொழுப்பை குறைப்பதற்கும், உடம்பில் உள்ள கொழுப்பு குறைக்கக்கூடிய, இரத்த சோகையை நீக்கக்கூடிய, அதாவது இரத்த சோகையை நீக்கக்கூடிய மக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பழம், அதாவது இரத்தத்தில் உள்ள இரத்த சோகையை நீக்கக்கூடிய நல்ல நற்பலனும் இந்த பழத்தில் உள்ளது என்று கூறுகிறார்கள். தோட்டங்களில் ஆரம்பத்தில் இருப்பதை விட தோட்டத்தின் உள்ளே சென்று கடைசி பகுதியிலே சுகர் ஃப்ரூட் போனோம் என்றால் இந்த சுகர் ஃப்ரூட் நல்ல சில பழங்களும் சுகர் ஃப்ரூட் நிறைய பழங்களும் அங்கு என்று கூறினார்கள். அதற்கான தான் பழமே தான் கொட்டை எல்லாமே எல்லோருமே தோட்டத்தினுடைய கடைசி பகுதியிலே போய் அதிகமான பழங்களை பறித்து கொண்டு வந்தார்கள். மேலும் போதிய அளவு பழங்களை பறித்ததனால் சற்று கால் வலியும் சற்று மேல் வலியும் ஏற்பட்டாலும், வெயிலும் அதிகமாக இருந்த காரணத்தினால் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு பின்பு பயணத்தை தொடர்ந்தோம். நாம் பார்க்கும் இந்த குழாய்கள் எல்லாம் தண்ணீர் பீச்சுவதற்காகவே
பூமிக்கு அடியிலே பதிக்கப்பட்டு பெரிய குழாய்களாகவும் அடுத்து சிறு சிறு குழாய்களாகவும் ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தனியே நாம் நமது ஊரிலே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்தந்த மரங்களுக்கு மட்டுமே மரங்கள் உள்ள இடங்களுக்கு மட்டுமே நீர் பாய்ச்சக்கூடிய அளவுக்கு இரிகேஷன் அதாவது நீர் பாசன வசதியும் சிறப்பாக செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் போக்குவரத்துக்கு வசதியாக அதாவது விவசாய நேரங்களிலே அவை பராமரிப்பதற்காகவும் அடுத்து பலன்களை பிடுங்குவதற்காகவும் பயிர் செய்வதற்காகவும் எல்லா வகையிலும் தோட்டத்தின் நடுவிலே பெரிய லாரி போன்ற கனரக வாகனங்களும் செல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் அகலமான ஒரு பாதையும் அடுத்து சிறு சிறு எந்திரங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த அகலமான பாதைகளிலிருந்து பிரிந்து சிறு சிறு பாதைகளும் எல்லா செடிகளுக்கும் நேரடியாக வாகனங்கள் சென்று அவை மூலமாகவே நீர் பாய்ச்சுவதற்கும் அவை பராமரிப்பு செய்வதற்காகவும் மற்றும் அவற்றின் பலன்களை பறிப்பதற்காகவும் வசதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறையிலே பயிரிடுவதற்கு மிகவும் எந்திரங்கள் மூலமாகவும் சிறப்பாக விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக எல்லா விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதால் விவசாயம் சிறப்பாக நடக்கிறது. மேலும் சற்று முன் பார்த்த நாய்கள் தோட்டத்திற்குள்ளே பார்வையாளர்கள் சென்றாலும் இது மாதிரி வளர்ப்பு பிராணிகள் எதையும் எடுத்து செல்லக்கூடாது என்று தோட்டத்தின் முன்பகுதியிலேயே போர்டு போட்டிருப்பதால் அவர்கள் பெரும்பாலும் வளர்ப்பு பிராணிகள் இல்லாமல் எங்கும் வெளி இடங்களுக்கு செல்வதில்லை. எனவே அவர்கள் குழுக்களாக வந்திருந்த போதும் அந்த ஒரு நபரிடம் 2 நாய்களை கொடுத்து பராமரிக்க சொல்லிவிட்டு நாம் சில கோயில்களுக்கு செல்லும் பொழுது செல்ஃபோனை யார் இடமாவது கொடுத்து விட்டு செல்வது போலவும் ஏன் சில நேரங்களில் செருப்புகளை பாதுகாப்பதற்கு கூட பொறுப்பாக சில நபர்களை அமர்த்தி செல்வது போலவும் அந்த நாய்களை ஒரு நபர் 2 நாய்களை பிடித்து பாதுகாப்பாக வைத்து கொண்டிருந்தார். பெரும்பாலும் இங்கே நாய்களை காரிலேயும் மற்ற வாகனங்களிலும் ஏற்றி எங்கு சென்றாலும் பிள்ளைகளை விட அதைத்தான் அதிகமாக அழைத்து செல்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வளர்ப்பு பிராணிகள் மீது வாஞ்சியாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பிராணிகள் பொது இடங்களில் ஏதாவது கழிப்பு மலஜலம் கழித்து விட்டால் அதையும் அவர்கள் ஒரு உபகரணங்கள் கொண்டு எடுத்து பையிலே வைத்து பக்கத்தில் எங்கேயாவது குப்பை தொட்டி இருந்தால் அதில் போடக்கூடிய பணியையும் தொடர்ச்சியாக தங்களுடைய குழந்தைகளை விட மேலாக அவற்றை பராமரித்து வளர்த்து வருகிறார்கள். பயணம் முடித்து இனிதாக நிறைவாக வந்தோம்.